அகரத்தின் அன்பு வணக்கங்கள். தென்காசியிலிருந்து ராஜபாளையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஊர்தான் வாசுதேவநல்லூர். இங்குதான் அமைந்துள்ளது அர்த்தநாரீஸ்வரர் கோயில். இக்கோயில் உருவான வரலாற்றை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சிவபெருமான் அர்த்தநாரியாக காட்சி கொடுக்கும் தலங்கள் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவை, பிரசித்தி பெற்றவையும் கூட. ஒரு கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்பதனை உலகிற்கு உணர்த்தும் உருவமே அர்த்தநாரீஸ்வரர். ஒருமுறை கைலையில் சிவபெருமானை தரிசிக்க திருமால், பிரம்மன் மற்றும் இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரும் சிவனையும் பார்வதி தேவியையும் தனித்தனியாக வணங்கி வரங்களை பெற்றனர். அவ்வேளையில் பிரிங்கி முனிவர் பார்வதி தேவியை சட்டை செய்யாமல் சிவபெருமானை மட்டுமே வணங்கிவிட்டு சென்றார். இதனை கண்ட பார்வதி தேவியார் முனிவரின் உடலில் உள்ள சதையை தன் மூச்சு காற்றால் இழுத்து கொண்டார். இதனையும் சட்டை செய்யாத பிரிங்கி முனிவர் எலும்பும் தோலுமாகவே சிவபெருமானை வணங்கினார். இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவியார் சக்தி இல்லையே சிவமில்லை என்பதனை உலகிற்கு உணர்த்த விரும்பினார். இதனால் பூலோகம் வந்து ஒரு மரத்தடியில் சிவலிங்கத்தை நிறுவி பூஜைகள் செய்து கடுமையாக தவம் இருந்தார். தேவியின் தவத்தினை கண்டு மெச்சிய சிவபெருமான் சக்தியின் வேண்டுதலை நிறைவேற்றும் பொறுப்பு நாம் இருவரும் சரிபாதியாக இணைவோம் என்று கூறி தன்னுடைய இடது பாகத்தினை சக்திக்கு கொடுத்து சிவனும் சக்தியும் ஒன்றே என்று பிரிங்கி முனிவருக்கும் உலகிற்கும் உணர்த்தி அர்த்தநாரீஸ்வராக காட்சியளித்தார். பாண்டிய காலத்தில் பொதிகை மலையை ரவிவர்மன் என்ற சேர மன்னன் ஆட்சி செய்து வந்தான். அம்மன்னனின் மகன் குலசேகரன் இவன் கடுமையான நோயினால் அவதியுற்று வந்தான். இதனால் மன்னன் பல பிரபலமான வைத்தியர்களையெல்லாம் அழைத்து வைத்தியம் பார்த்தான். ஆனால் எந்த பயனும் இல்லை. அவனின் நோய் குணமாகவில்லை. இதனால் மன்னன் சொல்லன்னா துயரமுற்றான். அவ்வேளையில் அங்கு வந்த சிவனடியார் ஒருவர், மன்னா, உன் நாட்டிலேயே இருக்கும் வாசுதேவநல்லூர் எனும் திருத்தலத்திற்கு செல். அங்கு அருள்பாலிக்கும் அர்த்தநாரீஸ்வரை தொழுது தொண்டு செய். அதன் பலனாய் உன் தவ புதல்வன் இந்த நோயிலிருந்து விடுபடுவான் என்று கூறிவிட்டு சென்றார் சிவனடியார். ஈசனே அடியார் வடிவில் வந்து சொன்னது போல நினைத்த மன்னன் ரவிவர்மன் தன் மகனை அழைத்து கொண்டு அக்கோயிலுக்கு சென்றான். அங்கேயே ஒரு மண்டலம் தங்கி வழிபட்டு அங்கிருந்த புனித தீர்த்தமான கும்ப புஷ்கரணியில் நீராடி ஈசனை வழிபட்டான். ஒரு மண்டலத்தில் மன்னனின் மகனுடைய நோயானது பூரணமாக குணமாகியது. இச்சம்பவத்திற்கு பிறகு இக்கோயிலின் புகழ் நாடெங்கும் பரவியது. அதன் பிறகு 14ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் சடையவர்மன் குலசேகர பராக்கிரம பாண்டியன் இக்கோயிலை விரிவுபடுத்தினான். பொதுவாக சிவபெருமான் மற்ற ஆலயங்களில் லிங்கமேனியாக காட்சியளிப்பார். ஆனால் வாசுதேவநல்லூர் கோயிலில் சிவபெருமான் உமையொரு பாகனாய் நின்ற கோலத்தில் தன் இடப்பாகத்தில் பாகம்புரியாள் என்ற திருநாமத்தோடு அருளும் இடப்பாக வள்ளி அம்மையுடன் அர்த்தநாரீஸ்வரராக சிந்தாமணி நாதராக காட்சி கொடுக்கிறார். இங்கு புளிய மரத்தடியில் அர்த்தநாரீஸ்வரர் வீற்றிருப்பதால் சிந்தாமணி நாதர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. இத்தலத்தின் விசேஷம் ஐப்பசி மாத பௌர்ணமியில் இங்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவதில்லை. மாறாக சித்திரை மாத பௌர்ணமியிலேயே இங்கு அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. இக்கோயிலில் பிள்ளை செல்வம் இல்லாத தம்பதியினர் அர்த்தநாரீஸ்வரரை வேண்டி இக்கோயிலில் உள்ள நதியில் நீராடினால் கரு உண்டாகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அதனாலேயே இந்த நதியை முதலில் கருப்பை நதி என்று அழைத்துள்ளனர். காலப்போக்கில் இது கருப்பா நதி என்றாக மருவியது. மேலும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுள்ள தம்பதியினர் இந்த அர்த்தநாரீஸ்வரரை தரிசித்தால் ஒற்றுமையுடன் வாழ்வார்கள் என்பதும் இங்கு வரும் பக்தர்களுடைய நம்பிக்கையாக உள்ளது. இதுவே தென்காசியுள்ள வாசுதேவநல்லூரில் தெய்வமாக அருள்பாலிக்கும் சிந்தாமணி நாதரின் வரலாறாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.